मैत्री भजत अखिल जेत्री मैत्री भजत अखिल जेत्री आत्मवदेव परानपि पश्यत आत्मवदेव परानपि पश्यत युद्धं त्यजत स्पर्धां त्यजत युद्धं त्यजत स्पर्धां त्यजत त्यजत परेष्वक्रममाक्रमणं त्यजत परेष्वक्रममाक्रमणं मैत्री भजत अखिल जेते मैत्री भजत अखिल जेते जननी पृथ्वी कामदुघास्ते जननी पृथ्वी कामदुघास्ते जनको देवः सकल दयाळु जनको देवः सकल दयाळु दाम्यत दत्त दयध्वं जनता दाम्यत दत्त दयध्वं जनता श्रेयो भूयात् सकल जनानां श्रेयो भूयात् सकल जनानां श्रेयो भूयात् सकल जनानां श्रेयो भूयात् सकल जनानां श्रेयो भूयात् सकल जनानां. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ஞானமயம் வழங்கும் நிகழ்ச்சி. எங்களுடைய ஒளிபரப்புகள் ஞாயிறுதோறும் 1 மணி நேரத்திற்கு யூடியூப், ஃபேஸ்புக், ஜூம் வழியாக கேட்கலாம், காணவும் செய்யலாம். இன்று 2024 ஆண்டு டிசம்பர் மாதம் 29ஆம் தேதி, குரோதி வருடம் மார்கழி 14ஆம் தேதி. இன்றைய ஒளிபரப்பில் வனமே போல உலக இந்து செய்தி மடலை வைஷ்ணவி ஆனந்த் வழங்குவார். அதைத் தொடர்ந்து இன்று நமக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் திரு மாணிக்கம் யோகேசன் அவர்களுடைய பேட்டி இடம்பெறும். அதைத் தொடர்ந்து பெங்களூரிலிருந்து பிரகநாயகி சத்யநாராயணன் நமக்கு திருவல்லிக்கேணி தலம் பற்றிய சிறப்புரையை வழங்குவார். இறுதியில் பெங்களூர் நாகராஜன் நமக்கு உலக புகழ்பெற்ற இலக்கண வித்தகர் பாணினி பற்றி விரிவுரையாற்ற இருக்கிறார். முதலில் இன்றைய நிகழ்ச்சியில் இறைவணக்கம் பாடுவதற்காக நியூஸிலிருந்து தீரஜ் வருகிறார். இறைவணக்கத்தை தொடர்ந்து நாம் செய்தி மடலை கேட்போம். இதோ இறைவணக்கம், தீரஜ் ஃப்ரம் நியூசிலாந்து. துள்ளுமத வேள்கை கணையாலே துள்ளுமத வேள்கை கணையாலே தொல்லை நடு நீல கடலாலே துள்ளுமத வேள்கை கணையாலே தொல்லை நடு நீல கடலாலே மெல்லவரு சோலை குயிலாலே மெல்லவரு சோலை குயிலாலே மெல்லவரு சோலை குயிலாலே மெய்யுருகுமானே தழுவாயே மெய்யுருகுமானே தழுவாயே தெள்ளு தமிழ் பாட தெளிவோனே தெள்ளு தமிழ் பாட தெளிவோனே தெள்ளு தமிழ் பாட தெளிவோனே செய்ய குமரேச திரலோனே தெள்ளு தமிழ் பாட தெளிவோனே செய்ய குமரேச திரலோனே வள்ள தொழு ஞான கழலோனே வள்ள தொழு ஞான கழலோனே வள்ள தொழு ஞான கழலோனே வள்ளி மணவாழ பெருமாளே வள்ளி மணவாழ பெருமாளே வள்ளி மணவாழ பெருமாளே. அருமையான குரல் தீரஜ் நூரணி, நல்ல அருமையான திருப்புகழை வழங்கினீர்கள். கேட்பதற்கே இனிமையாக இருக்கிறது.
நேயர்களே, நம்முடைய நிகழ்ச்சிகள் ஆஸ்திரேலியாவினுடைய சிட்னி நகரிலிருந்தும், பிரிட்டனின் தலைநகராக லண்டன் நகரிலிருந்தும், இந்தியாவில் உள்ள பெங்களூர் போன்ற பல நகரங்களிலிருந்தும் வருகின்றன என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் நமக்கு சிறப்பு பேட்டியளிப்பதற்காக மாணிக்கம் யோகேசன் அவர்கள் பெர்லின் நகரிலிருந்து வந்திருக்கிறார். அவர் தற்பொழுது இந்தியாவில் இசை விழாவில் பங்கு கொண்டிருக்கிறார். முதலில் நாம் செய்தி அறிக்கையை கேட்ட பிறகு அவருடைய பேட்டியை இன்று செவிமடுக்க இருக்கிறோம். இதோ லண்டனிலிருந்து உலக இந்து செய்தி மடலை திருமதி வைஷ்ணவி ஆனந்த் வழங்குகிறார். ஞானமயம் வழங்கும் உலக இந்து செய்தி மடல். செய்திகளை தொகுத்தவர் லண்டன் சுவாமிநாதன். லண்டன் மாநகரிலிருந்து செய்திகளை வாசித்து வழங்குபவர் வைஷ்ணவி ஆனந்த். அனைவருக்கும் வணக்கம். இன்று ஞாயிற்றுக்கிழமை டிசம்பர் 29ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு. வைகுண்ட ஏகாதசி 2025ஆம் ஆண்டு ஜனவரி 10ஆம் தேதி. விரதங்களில் மிகவும் புண்ணியமான விரதமாகவும் பெருமாளுக்கு மிகவும் விருப்பமான விரதமாகவும் கருதப்படுவது ஏகாதசி விரதம். ஏகாதசி விரதம் இருந்தால் எப்படிப்பட்ட பஞ்சமா பாவமும் நீங்கி அவர்களுக்கு நன்மைகள் அதிகம் கிடைப்பதுடன் இறுதியில் மோட்சமும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. திதிகளில் 11வது திதியாக வரும் ஏகாதசி வளர்பிறை மற்றும் தேய்பிறை ஆகியவற்றில் வருவது உண்டு. அதாவது மாதத்திற்கு 2 ஏகாதசிகள் என வருடத்திற்கு மொத்தம் 24 ஏகாதசி விரத நாட்கள் வரும். இவை ஒவ்வொன்றிற்கும் தனியான பெயர்கள், சிறப்புகள் மற்றும் தனியான பலன்கள் உண்டு. சில குறிப்பிட்ட மாதங்களில் வரும் ஏகாதசி மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அப்படி மார்கழி மாதத்தில் வரும் ஏகாதசியை வைகுண்ட ஏகாதசி என சிறப்பித்து கொண்டாடுகிறோம். மார்கழி மாதத்தின் மிக முக்கியமான நிகழ்வாகவும் விரத நாளாகவும் வரும் வைகுண்ட ஏகாதசியை மோட்ச ஏகாதசி என்றும் சொல்வதுண்டு. ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி விழா 30ஆம் தேதி தொடங்குகிறது. இந்த ஆண்டுக்கான வைகுண்ட ஏகாதசி விழா வருகிற 30ஆம் தேதி திருநெடுந்தாண்டகத்துடன் தொடங்குகிறது. இதில் பகல் 10 உற்சவம் 31ஆம் தேதி முதல் ஜனவரி 9ஆம் தேதி வரையிலும், ரா10 உற்சவம் ஜனவரி 10ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரையிலும் நடைபெறுகிறது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சொர்க்கவாச திறப்பு அடுத்த மாதம் ஜனவரி 10ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கு ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் நடைபெற உள்ளது. இந்த நாளில் அனைத்து பெருமாள் கோவில்களிலும் சொர்க்க வாசல் திறக்கும் நிகழ்வு நடத்தப்படும். வைகுண்ட துவாரம் எனப்படும் இந்த வாசல் வழியாக சென்று பெருமாளை தரிசிப்பவர்களுக்கு வைகுண்ட பதவி கிடைக்கும் என்பது ஐதீகம். அதனால் பக்தர்கள் அனைவரும் இந்த ஒரு நாள் வைகுண்ட துவாரம் வழியாக சென்று பெருமாளை தரிசனம் செய்வதற்கு அனுமதிக்கப்படுவார்கள். ஏராளமானோர் இரவு முழுவதும் கண் விழித்து உபவாசமாக இருந்து விரதம் கடைபிடிப்பதுண்டு. ஜனவரி 10ஆம் தேதி வரக்கூடியதான் வளர்பிறை ஏகாதசி. அதைதான் வைகுண்ட ஏகாதசியாக கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். திருப்பதியில் பாலாஜி கோவிலிலும் 2025ஆம் ஆண்டு ஜனவரி 10ஆம் தேதி வைகுண்ட ஏகாதசி விழா நடைபெறுகிறது. வைஷ்ணவி தேவி கோவிலில் வியாபாரிகள் ஆர்ப்பாட்டம். காஷ்மீரில் உள்ள புகழ்பெற்ற சக்தி தலமான வைஷ்ணோ தேவி கோவிலுக்கு ரோப்வே எனப்படும் கயிறு வழி பாதை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அங்குள்ள வியாபாரிகள் 72 மணி நேர ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள். 3 நாள் கிளர்ச்சி நடத்திய சங்கர்ஷ கமிட்டி இந்த ரோப்வே எனும் கயிறு வழி பாதை வழக்கமான நடைமுறைகளையும் வியாபாரிகளின் வாழ்க்கையையும் பாதிக்கும் என்று கூறியுள்ளது. 250 கோடி ரூபாய் செலவில் இந்த பாதை அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. கிளர்ச்சிக்கு முன்னர் நடந்த பேச்சுவார்த்தையில் தீர்வு கிடைக்கவில்லை. மாதா வைஷ்ணவி தேவி கோவில் நிர்வாகம் இதை 2026ஆம் ஆண்டுக்குள் நிறைவேற்ற எண்ணியது. இதன் மூலம் பக்தர்கள் 13 கிலோமீட்டர் பாதையை கஷ்டப்பட்டு கடக்காமல் 6 நிமிடங்களில் கோவில் வளாகத்தை அடைய முடியும். பக்தர்கள் இப்படி ரோப்காரில் சென்றால் 13 கிலோமீட்டர் பாதையில் உள்ள வணிகர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்பது சங்கர்ஷ கமிட்டியின் வாதம். பல்லக்கு தூக்கிகள், மட்டக்குதிரை சவாரி நடத்துவோர் கற்களை வீசி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். வியாபாரிகளின் கவலையை தீர்க்க பேச்சுவார்த்தை உதவும் என்று அதிகாரிகள் கூறி வருகின்றனர். பெற்றோர் பாத பூஜைக்கு தடை. இந்து முன்னணி கடும் கண்டனம். பள்ளிகளில் பெற்றோருக்கு மாணவர்கள் பாத பூஜை செய்யக்கூடாது என்று பள்ளி கல்வித்துறை சுற்றறிக்கை அனுப்பியுள்ளதை இந்து முன்னணி கண்டித்துள்ளது. இதன் மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் அறிக்கை. தனியார் பள்ளியில் பெற்றோருக்கு பாத பூஜை செய்வது கூடாது, மீறி நடந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என பள்ளி கல்வித்துறை இயக்குனர் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்பதுதான் தமிழர்களின் அடிப்படை பண்பாடு. பெற்றோரை போற்றுதல், வணங்குதல் என்பது தமிழர் மரபிலே உள்ள நல்லொழுக்கமாகும்.
யாரெல்லாம் பெற்றோரை போற்றினரோ அவர்கள் தங்களது வாழ்வில் வெற்றி பெற்றவர்களாக மக்களால் போற்றப்படுகின்றனர். பள்ளி கல்வித்துறை சுற்றறிக்கையை திரும்ப பெற வேண்டும். தனியார் பள்ளிகளில் பெற்றோர் மாணவர் விருப்பத்துடன் தான் பாத பூஜை நடக்கிறது. மாணவர்களை யாரும் கட்டாயப்படுத்துவது இல்லை. இது போன்ற நிகழ்வுகளால் மாணவர் பெற்றோர் உறவு மேம்படுகிறது. பெற்றோருக்கு தங்கள் குழந்தைகள் மீதான அன்பும் அக்கறையும் கூடுகிறது என்பதே உண்மை. இத்தகைய நிகழ்வுகள் தவறான செயலாக சித்தரிக்கப்படுவது கண்டிக்கத்தக்கது. நம் பண்பாட்டை சிதைக்கும் வெளிநாட்டு கலாச்சாரத்தை பள்ளிகளில் புகுத்துவது திராவிட மாடல் ஆட்சி ஊக்கப்படுத்துகிறது. மாணவர்களிடம் போதை பழக்கம் தலைவிரித்தாடுகிறது. பள்ளிகளில் வன்முறை பெருகி வருகிறது. இதற்கு தீர்வாக பண்பாட்டு போதனை வகுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று பல தரப்பினரும் வைத்த கோரிக்கையை நடைமுறைப்படுத்த கல்வித்துறை மறுக்கிறது. திமுகவின் அரசியல் பிரிவு போல் செயல்படுவதை பள்ளி கல்வித்துறை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் அறிக்கையில் கூறியுள்ளார். சபரிமலையில் மண்டல பூஜை, தங்க அங்கி வருகை. சபரிமலையில் டிசம்பர் 26ஆம் தேதி மண்டல பூஜை நடைபெற்றது. அதற்கு முன்னர் தங்க அங்கி சன்னிதானம் வந்தடைந்தது. நவம்பர் 16ஆம் தேதி தொடங்கிய மண்டல கால சீசன் சபரிமலையில் இத்துடன் நிறைவு பெறுகிறது. ஐயப்பன் விக்கிரகத்தில் அணிவிப்பதற்காக திருவிதாங்கூர் மன்னர் சித்திரை திருநாள் மகாராஜா வழங்கிய தங்க அங்கி பவனி பம்பை வந்தடைந்தது. மாலை 3 மணி வரை பம்பை கணபதி கோவிலில் தரிசனத்திற்காக வைக்கப்பட்டு அதன் பின்னர் பெட்டகத்தில் அடைக்கப்பட்டு தலை சுமடாக நீலிமலை, அப்பாச்சிமேடு, சரங்குத்தி வழியாக சன்னிதானம் கொண்டு வரப்பட்டது. அங்கு தந்திரி கண்டரரு ராஜீவரரு, மேல்சாந்தி அருண்குமார் நம்பூதிரி ஆகியோர் அதை பெற்று ஐயப்பன் விக்கிரகத்தில் அணிவித்து தீபாராதனை நடத்தினார்கள். மதியம் களபாபிஷேகத்துக்கு பின் இரவு 11 மணிக்கு நடை அடைக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து சபரிமலையில் இந்த ஆண்டுக்கான மண்டலம் காலம் நிறைவு பெறுகிறது. டிசம்பர் 22இல் ஆரன்முளாவில் இருந்து புறப்பட்ட தங்க அங்கி பவனி 74 கோவில்களுக்கு சென்றுவிட்டு இன்று பம்பை வந்தது. 2018இல் ஏற்பட்ட பெருவெள்ளம், அதைத் தொடர்ந்து ஏற்பட்ட கொரோனா பாதிப்பு உள்ளிட்டவற்றால் தடைப்பட்ட பம்பா சங்கமம் நிகழ்ச்சி 2025 ஜனவரி 12ஆம் தேதியில் பம்பையில் நடைபெறும். அன்றைய தினம் திருவிதாங்கூர் தேவசம் போர்டின் 75வது ஆண்டு விழாவை ஒட்டி 75 தீபங்கள் அனைத்து கோவில்களிலும் ஏற்றப்படும். 2025 மகர விளக்கு சீசனில் ஐயப்பன் படம் பொறித்த தங்க லாக்கெட் விற்பனைக்கு விடப்படும். மகர ஜோதி தரிசனத்துக்கு முன்னர் மீண்டும் நடை திறக்கப்படும். ரங்கராஜன் நரசிம்மனுக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கியது ஐகோர்ட். திருச்சி ஸ்ரீரங்கத்தை சேர்ந்த ரங்கராஜன் நரசிம்மனுக்கு சென்னை ஹைகோர்ட் நிபந்தனை ஜாமீன் வழங்கியது. சில தினங்களுக்கு முன் விசிக தலைவர் திருமாவளவன் அறிக்கை ஒன்றை வெளியிட்டார். அதில் கூறப்பட்ட தகவல்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கத்தை சேர்ந்த ரங்கராஜன் நரசிம்மன் சமூக வலைதளத்தில் அறிக்கை ஒன்றை பதிவு செய்தார். அதில் துணை முதல்வர் உதயநிதி 3 பிராமண சன்னியாசிகளான ஜீயர்களை தன் வீட்டிற்கு அழைத்து கால்களை கழுவி பாத பூஜை செய்துள்ளார். அந்த தீர்த்தத்தை பருகி ஆசி பெற்று அவர்களுக்கு உணவிட்டு வெகுமதி அளித்து வழி அனுப்பியிருக்கிறார். பிராமணர்களை இழிவுபடுத்தியதற்காகவும் 2026 சட்டசபை தேர்தலில் வெற்றி பெறவும் இதை செய்துள்ளார் என கூறியிருந்தார். ரங்கராஜன் நரசிம்மன் பதிவுக்கு ஜீயர்களிடம் கடும் எதிர்ப்பு கிளம்பியது. அவர் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஸ்ரீபெரும்புதூர் ஜீயர் சார்பில் சென்னை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் புகார் தரப்பட்டது. மத்திய குற்றப்பிரிவு போலீசார் விசாரித்து ஸ்ரீரங்கத்தில் ரங்கராஜன் நரசிம்மனை டிசம்பர் 15ஆம் தேதி கைது செய்தனர். இதனை எதிர்த்து அவரது மகன் முகுந்தன் சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார். அவர் தனது மனுவில் சட்ட விதிகளை பின்பற்றாமல் தனது தந்தை கைது செய்யப்பட்டார் என கூறியிருந்தார். ஆனால் போலீசார் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் விதிகளை பின்பற்றித்தான் ரங்கராஜன் நரசிம்மன் கைது செய்யப்பட்டார். அவரிடம் விசாரணை நடத்த உள்ளதால் ஜாமீன் வழங்கக்கூடாது என கூறியிருந்தார். இதனை விசாரித்த சென்னை ஹைகோர்ட் அரசியல் தலைவர்கள், மடாதிபதிகள் பற்றி பேசக்கூடாது என்ற நிபந்தனையின் பேரில் ரங்கராஜன் நரசிம்மனுக்கு ஜாமீன் வழங்கியுள்ள உத்தரவிட்டது. திருவண்ணாமலை மகாதீபம் 11 நாட்களுக்கு பிறகு கீழே கொண்டு வரப்பட்ட தீப கொப்பரை. திருவண்ணாமலையில் உலக பிரசித்தி பெற்ற அருணாச்சலேஸ்வரர் கோவில் உள்ளது. இந்த கோவில் பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாக விளங்குகிறது.
இக்கோவிலில் கார்த்திகை தீபத் திருவிழா கடந்த 4ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி வெகு சிறப்பாக நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான மகாதீபம் கடந்த 13ஆம் தேதி கோவில் பின்புறம் உள்ள மலை உச்சியில் ஏற்றப்பட்டது. தொடர்ந்து 11 நாட்கள் காட்சியளித்த மகாதீப தரிசனம் செய்வதற்காக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு தினம்தோறும் ஏராளமான பக்தர்கள் வருகை தந்தனர். சுமார் 2668 அடி உயரம் கொண்ட மலை உச்சியில் ஏற்றப்பட்ட மகாதீபம் மழை மற்றும் பலத்த காற்றிலும் சுடர்விட்டு எரிந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தது. செங்குத்தான மலைப்பாதையில் தீப கொப்பரை இறக்கி கொண்டு வரப்பட்டது தொடர்பான ட்ரோன் காட்சிகள் வெளியாகியுள்ளன. மகா சிவராத்திரியை முன்னிட்டு ஆதியோகி ரத யாத்திரை தொடங்கியது. மகா சிவராத்திரியை முன்னிட்டு தென் கைலாய பக்தி பேரவை சார்பில் நடத்தப்படும் ஆதியோகி ரத யாத்திரை இந்த ஆண்டு 30,000 கிலோமீட்டர் பயணிக்க உள்ளது. கோவை ஈஷாவில் நடைபெறும் மகா சிவராத்திரி விழாவில் பங்கேற்க அழைப்பு விடுக்கும் விதமாகவும் கோவைக்கு வந்து ஆதியோகியை நேரில் தரிசிக்க முடியாதவர்கள் அவர்களுடைய ஊர்களிலேயே ஆதியோகியை தரிசனம் செய்வதற்காகவும் இந்த ரத யாத்திரை ஆண்டுதோறும் நடத்தப்படுகிறது. இந்த ஆண்டுக்கான ரத யாத்திரை டிசம்பர் 22ஆம் தேதி தொடங்கியது. கோவை ஆதியோகி முன்பு நடைபெற்ற விழாவில் தமிழ்நாட்டின் வடக்கு மற்றும் மேற்கு திசைகளில் பயணிக்க உள்ள ஆதியோகி ரத யாத்திரையை தவத்திரு பேரூர் ஆதீனம் மருதாசல் அடிகளாரும் தவத்திரு சிரவை ஆதீனம் குமர குருபர சுவாமிகளும் ஆரத்தி எடுத்து தொடங்கி வைத்தனர். முன்னதாக கிழக்கு மற்றும் தெற்கு திசை நோக்கி செல்லும் ரத யாத்திரையை தர்மபுரம் ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் தொடங்கி வைத்து குறிப்பிடத்தக்கது. பழனி முருகன் கோவிலில் சிறப்பு யாகம். பழனி முருகன் கோவில் தைப்பூச திருவிழா வருகிற பிப்ரவரி 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. பழனி முருகன் கோவிலில் வெகு விமர்சையாக நடைபெறும் திருவிழாக்களில் ஒன்று தைப்பூசம். இந்த திருவிழாவை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் இருந்து பாத யாத்திரையாக பக்தர்கள் வந்து தரிசனம் செய்வது வழக்கம். அதன்படி பழனி முருகன் கோவில் தைப்பூச திருவிழா வருகிற பிப்ரவரி 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. இதை முன்னிட்டு தற்போது பழனிக்கு பாத யாத்திரையாக பக்தர்கள் வர தொடங்கியுள்ளனர். பாத யாத்திரை பக்தர்கள் பாதுகாப்புடனும் நலமுடனும் வந்து சுவாமி தரிசனம் செய்வதற்கும் தைப்பூச திருவிழா அனுமதி பெறுவதற்கும் பழனி கோவிலில் நேற்று சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதையொட்டி ஆனந்த விநாயகர் சன்னதி முன்பு விநாயகர் பூஜை, புண்ணியாக வாசனம், கலச பூஜை, பாராயணம், கணபதி யாகம் நடந்தது. ஆனந்த விநாயகருக்கு 16 வகை அபிஷேகம், பூர்ணஹுதி, கலச அபிஷேகம் நடைபெற்றது. அதையடுத்து விநாயகரிடம் தைப்பூச திருவிழாவுக்கு அனுமதி பெறப்பட்டது. பின்னர் மூலவர் சன்னதியில் தண்டாயுதபாணி சுவாமியிடம் அனுமதி பெற்று நிகழ்ச்சி நடைபெற்றது. யோகாசன போட்டி தமிழ்நாடு அணி சாம்பியன். பொள்ளாச்சியில் நடைபெற்ற தேசிய அளவிலான யோகாசன போட்டியில் தமிழ்நாடு அணி சாம்பியன் பட்டம் பெற்றது. இந்திய பள்ளி விளையாட்டு கூட்டமைப்பு சார்பில் 68வது தேசிய அளவிலான யோகாசன போட்டி பொள்ளாச்சியில் நடைபெற்றது. இதில் 25 மாநிலங்களை சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டார்கள். அவர்கள் பல்வேறு யோகாசனங்களை செய்து அசத்தினர். இதில் மொத்தமாக 780 புள்ளிகளை பெற்று தமிழ்நாடு அணி முதலிடம் பிடித்தது. அமெரிக்காவில் சென்னை தமிழர் ஸ்ரீராம் கிருஷ்ணனுக்கு உயர் பதவி. அமெரிக்காவின் செயற்கை நுண்ணறிவு AI அறிவியல் தொழில்நுட்ப முதுநிலை ஆலோசகராக சென்னை தமிழர் ஸ்ரீராம் கிருஷ்ணனை நியமித்து ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார். அமெரிக்கா அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற ட்ரம்ப் தனது அரசியல் பணியாற்றுபவர்களை தேர்வு செய்யும் பணியில் முழு கவனம் செலுத்தி வருகிறார். இந்தியாவை சேர்ந்த ஸ்ரீராம் கிருஷ்ணனை செயற்கை நுண்ணறிவு தொடர்பான அறிவியல் தொழில்நுட்ப முதுநிலை ஆலோசகராக நியமித்துள்ளார். தொழில் முனைவோரான ஸ்ரீராம் கிருஷ்ணன் எழுத்தாளர் மற்றும் முதலீட்டாளர் ஆவார். முன்னதாக மைக்ரோசாஃப்ட், ட்விட்டர், யாஹூ, ஃபேஸ்புக் நிறுவனங்களிலும் பணியாற்றியுள்ளார். தமிழரான இவர் சென்னை காட்டாங்குளத்தூரில் உள்ள SRM பொறியியல் கல்லூரியில் பட்டப்படிப்பு படித்துள்ளார். பிரபல தொழிலதிபரான டேவிட் சாக்ஸுடன் பணியாற்றிய ஸ்ரீராம் கிருஷ்ணன் AI-க்கான அமெரிக்க தலைமை பொறுப்பை கவனிக்க இருக்கிறார். அரசின் AI கொள்கையை வடிவமைக்க இருக்கும் இவர் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்திற்கான அதிபரின் ஆலோசனை குழுவிலும் இடம்பெற்றுள்ளார் என்று அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ராவணனாக நடிக்க யாஷ் வாங்கும் சம்பளம்.
பிரசாந்த் நீல் இயக்கத்தில் வெளியான KGF 1, KGF 2 உள்ளிட்ட படங்களின் மூலம் இந்திய அளவில் பிரபலமானவர் யாஷ். இந்த படங்கள் அனைத்தும் ரசிகர்களை யாஷ் தற்போது டாக்ஸிக் மற்றும் ராமாயணம் படங்களில் நடித்து வருகிறார். ராமாயணம் படத்தில் ராவணனாக யாஷ் நடிக்கிறார். மேலும் ராமராக ரன்பீர் கபூரும் சீதையாக சாய் பல்லவியும் நடிக்கின்றனர். வில்லனாக நடிக்கும் யாஷ் இப்படத்திற்காக ரூபாய் 200 கோடி சம்பளம் வாங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் வில்லன் கதாபாத்திரத்திற்காக இந்தியாவிலேயே அதிக சம்பளம் பெறும் நடிகராக யாஷ் இருப்பார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. உலக இந்து மத செய்திகளை தொகுத்தவர் லண்டன் சுவாமிநாதன். லண்டன் மாநகரிலிருந்து செய்திகளை வாசித்து வழங்கியவர் வைஷ்ணவி ஆனந்த். அடுத்த ஒளிபரப்பு ஜனவரி 5ஆம் தேதி லண்டன் நேரம் நண்பகல் 12 மணிக்கும், இந்திய நேரம் மாலை 5:30 மணிக்கும், ஆஸ்திரேலிய நேரம் இரவு 11 மணிக்கும் ஒளிபரப்பாகும். நேரம் மாறுதலை கவனத்திற்கொள்ள அன்புடன் வேண்டுகிறோம். நேயர்கள் அனைவருக்கும் 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பொங்கும் மங்களம் எங்கும் தங்குக. நன்றி, வணக்கம். நன்றி.